விடுதலை புலிகளின் புதையலை தேடிய காவல்துறை அதிகாரி உட்பட 5 கைது. சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழினத்தின் துரோகிகள் மொட்டு எம்பி பகிரங்கம். எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு. ஸ்ரீலங்கா மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள நாணய தாள்களை காலால் மிதித்து சேதப்படுத்தும் காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்து நபர் ஒருவர் தன்னை கோடீஸ்வரராக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை தியாகி என அவரை அழைத்து வருகின்றார். கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்க அவருக்கு பணம் எங்கிருந்து வருகின்றது என்று பலரிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதன் பின்னணியில் யார் உள்ளார் என்பது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் மத்தியில் தன்மானம் மேலோங்கியுள்ளதுடன் இலவசம் என்ற பெயரில் மக்களை சோம்பேறிகளாக மாற்றும் சதி திட்டத்தின் பின்னணியாக இருக்கலாம் என பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும். இதனை சட்ட ரீதியாக அணுகினால் தியாகி என அடையாளப்படுத்தப்படும் கோடீஸ்வரர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் அன்பு முகாமிருந்த பகுதியில் புதையல் தேடி காவல்துறை அதிகாரி ஆசிரியர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை விசேட அதிரடி பிரிவினருக்கு கிடைத்து தகவல்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று இரவு 10:30 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் ராமநாதபுரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அழகாபுரி பகுதியில் விடுதலை புலிகளால் அன்பு முகாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதி ஸ்கேனர் மூலம் புதையல் தேட முயற்சித்த குற்றச்சாட்டிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2 இலத்திரனியல் ஸ்கேனர் இயந்திரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் காவல்துறை தலைமையகத்தில் செல் ஐஜி பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை பரிசோதகர் மற்றும் தென்னிலங்கை பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் கைதானவர்கள் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் குறித்த சந்தேக நபர்களை மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் இன்று நீதிமன்றில் முன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களான சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழினத்துக்கு துரோகம் செய்தவர்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஏற்பாட்டாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோகித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ரோகித அபேகுணவர்தன மேலும் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க பல தடவைகள் முன்வந்த போதும் சம்பந்தனும் சுமந்திரனுமே அதனை குழப்பி அடித்தார்கள். சம்பந்தனும் சுமந்திரனும் ராஜபக்சர்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படுபவர்கள். வெளிநாடுகளிடம் நிதியை பெற்றுக்கொண்டு தமிழினத்துக்கு துரோகம் செய்தவர்கள் இருவருக்கும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் படுதோல்வி அடைய வேண்டும். எதிர்வரும் அதிபர் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சியே வெற்றியடையும். எனவே தமிழ் மக்கள் நமது கட்சியின் பின்னால் அணிதிரள வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நாம் தீர்வு வழங்குவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் ஒப்புதலின் பேரில் உரிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நியமனம் ஜூன் 1 முதல் டிசம்பர் 31, 2024 வரை செல்லுபடியாகும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் கடமைகளிலிருந்து விலக்கியதன் பின்னர் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக அவர் கடந்த 20/5/2024 அரசாங்கத்தினால் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்.
தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்த வேண்டும், அதில் அவர் தவறு இழைக்க மாட்டார் என்று நம்புகின்றேன் என முன்னாள் அதிபரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை பிற்போடும் ஐக்கிய தேசிய கட்சியின் யோசனைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் இந்த தேர்தலுக்கும் ராஜபக்ஷக்கள் பயப்படுபவர்கள் அல்ல. நான் அதிபராக இருந்த வேளை தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தினேன் எனவும் மஹிந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல்களை பிற்போடு நாம் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக பிரதான தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தியே தீர வேண்டும். எமது நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. ரணிலிடம் இதனை தெரிவித்துள்ளோம். இவருடன் அதிபர் தேர்தல் நடந்தே ஆக வேண்டும். மொட்டு கட்சி வேட்பாளர் விரைவில் வெளிப்படுவார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக பிவுத்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது ரணில் தீர்மானிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் பின்னடைவை சந்தித்தால் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று தெரிவித்துள்ளதுடன் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் 3ஆம் இடத்தை அடைந்தால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று உதய கம்பன்பில் தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் ஏதேனும் ஓர் தரப்புடன் கூட்டணி சேர்ந்தால் 15 முதல் 20% வாக்குகளை பெறுவார் எனவும் தனித்து போட்டியிட்டால் பாரிய தோல்வியை தழுவ நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான காலநிலை இன்று முதல் அடுத்த சில நாட்களில் ஓரளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும். வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.